அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பராபவ வருடம் ஆடி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, வளர்பிறை 28/7/2026, சதுர்த்தசி திதி மாலை 6:19 வரை. அதன் பிறகு பௌர்ணமி திதி. கீழ்நோக்குள்ள பூராடம் நட்சத்திரம் மதியம் 1:11 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திராடம் நட்சத்திரம். சித்த யோகம் மதியம் 1:11 வரை. அதன் பிறகு பிரபலாரிஷ்ட யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை, இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: கடக லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் சூரியன், சிம்மத்தில் சுக்கிரனும் கேத்துவும், தனுசில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன். இன்று என்ன செய்யலாம்? வழக்கு பேசி தீர்க்க, உறவை புதுப்பிக்க, வீடு மனை விற்க, இசைக்கருவிகள் வாங்க, கடன் பைசல் செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, தோல்விகளையும் துயரங்களையும் உளிகளாக மாற்றி கொண்டவர்கள்தான் சிற்பங்களாக சிறப்படைகிறார்கள். நீங்களும் அப்படிதாங்க. ஏதாவது ஒரு தோல்வி, ஒரு வருத்தம்னா உடஞ்சி போக மாட்டீங்க. இதை வச்சுக்கிட்டு நம்ம வேறு எதெல்லாம் செய்யலாம், இது கற்றுக் கொடுத்த பாடத்தை வச்சு நம்ம எப்படி ஜெயிக்கலாம், இந்த அனுபவத்தை வச்சுட்டு எப்படி நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம், இந்த அனுபவ அறிவை பயன்படுத்தி எதிர்காலத்தில் எப்படி நாம் சாதிக்கலாம்னு நினைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கு என்று இறைவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு இடைவிடாமல் உழைத்து கொண்டிருக்கும் உத்தமர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு சாதகமான இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 2-3 நாளாக இருந்த அலைச்சல்கள்லேருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. தள்ளிப்போன விஷயங்கள் இன்னைக்கு வேகமாக முடியுங்க. எல்லா வகையிலும் சந்தோஷமும் உண்டுங்க. உங்களுக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. தைரியத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. சொந்த பந்தங்கள், நண்பர்கள் மத்தியில் ஒரு வகையில் செல்வாக்கு இப்போ உயர்ந்துக்கிட்டே வருது. அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு பெருகிட்டே வர்றதுனால எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஒரு பக்கம் புதன் உதவியாக இருந்தாலும் சனி பகவான் 7.5 சனியாக இருக்கிறதுனால ரொம்ப அகலக்கால் வச்சிட்டோமோ, அதிகமாக ஆசைப்பட்டுட்டோமோ, அதிகமாக லோனை வாங்கிட்டோமோ, இஎம்ஐயெல்லாம் கட்டிட முடியுமா, தொடர்ந்து நமக்கு வேலை இருக்குமா, தொடர்ந்து நமக்கு வருமானம் இருக்குமா, இப்படியெல்லாம் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு தான் இருப்பார். அதை பற்றி கவலைப்படாதீங்க. தொடர்ந்து நீங்கள் ஜெயிப்பீங்க. வாங்கியிருக்கிற கடனையும் நீங்கள் அடைச்சி முடிச்சிருவீங்க. செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. குரு பகவான் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு வகையில் நல்லது. ஆனால் இன்னொரு பக்கம் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிக்கும். வண்டி வாகனம் வாங்கும்போது கவனமாக பார்த்து வாங்குங்க. பழைய வாகனங்களை வாங்கிறது தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி செல்ஃப் டிரைவ் இரவு நேரங்களில் வேண்டாம், அதையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் இருந்த சின்ன சின்ன சிரமங்கள் அதெல்லாம் சரியாகி இன்றைய தினம் உத்தியோகத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஜெயிச்சு காட்டுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அபாரமாக இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகளுடன் ஆதாயம் இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறுவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, தேடாத போது கிடைப்பதும் தேடும்போது கிடைக்காததும் வாய்ப்புகள் மட்டுமல்ல, வாழ்க்கையும் அப்படித்தான்.
2 வருஷத்தில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருப்போம். அதுக்குள்ளார வேறு ஏதாவது ஒரு சிக்கல் வந்து அந்த 2 வருஷம் 4 வருஷம் ஆகிடும். இந்த வாய்ப்பு கிடைச்சா போதும் முன்னேறிடலான்னு நினைப்போம். ஆனால் அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிடும். இதுக்கெல்லாம் நீங்கள் சளைக்கவே மாட்டீங்க. அதனால் என்ன இருக்குது, அடுத்தது முயற்சி செய்வோம். தோற்று போகிறதும் தள்ளி போகிறதும் சிலதெல்லாம் வந்து நமக்கு பழக்கப்பட்டது தானே. அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் அழுத்துக்கலாமா சலிச்சுக்கலாமான்னு எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் விடாமுயற்சியையும் தன்னம்பிக்கையும் தன்னுடைய தலையில் வைத்து கொண்டு வெற்றி பெற்று காட்டக்கூடிய வீரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாகவே கொஞ்சம் அலைச்சல் தான், சிரமங்கள் தான், செலவுகள் தான், சிலருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை நமக்கு வந்துடுச்சேன்னு சில வருத்தங்கள் தான். இருந்தாலும் இன்றைய தினம் ஓரளவு பரவாயில்லைங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:11 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சிருக்கிறது ஒரு வகையில் நல்லது. ஆனால் இன்னொரு பக்கம் செலவுகளையும் அலைச்சலையும் கொடுத்துட்டு தான் இருக்காரு. எதிர்காலத்தை நினைக்கும் போது ஒரு சின்ன பயமும் மனசுக்குள்ளார எட்டி பார்க்குது. நம்மால் முன்னுக்கு வந்துட முடியுமா, எல்லார் முன்னிலையில் நம்ம வந்து வாழ்ந்து காட்டிட முடியுமா அப்படிங்கிற யோசனைகளும் சில நேரங்களில் தோணுங்க. சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால லேசாக கால் வீக்கம், கை வீக்கம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அவர் தான் இப்போ உங்களை காப்பாற்றின்னு இருக்காரு. 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காரு. பூர்வ புண்ணியாதிபதி வலுவாக இருக்கிறதுனால எப்போவோ நீங்கள் உதவி செய்தவங்கள்லாம் இப்போ வந்து உங்களுக்கு ஒருத்தவங்க 2 பேர் உதவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போவோ விதைச்சது இப்போ முளைச்சி வருதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வியாபாரமும் இப்போ இன்றைக்கி பரவாயில்ல. 2-3 நாளாக இருந்ததை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லங்கிற மாதிரி இருக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள், வேலை சுமைகள் அதெல்லாம் இன்றைக்கி குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நல்லது நடக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் மதியம் 1:11 வரைக்கும் கவனமாக இருக்கணும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, கவலையில்லாத வாழ்வை இதுவரை இறைவன் யாருக்கும் கொடுத்ததில்லை. ஆனால் அந்த கவலையை கடந்து வரக்கூடிய இதயத்தை எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார். அதனால தாங்க சின்ன வயசுலேயே நீங்கள் பல கவலை தரும் சம்பவங்களை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. இருந்தாலும் நாள்பட அந்த கவலைகளையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு நாம் ஏதாவது ஒன்றில் சாதித்து காட்டணும், அதில் நம்முடைய கவனத்தை செலுத்தணும்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் புதியன தேடலில் பூத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் நிதானமாக இருக்கணுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:11 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1:11 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி கூடுதல் கவனத்துடன் இருக்கணுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் எதுவாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருங்க. அடுத்தவங்க பேச்சு நம்பி எதுலேயும் நீங்கள் வந்து முதலீடு போட வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்சது எதுவோ அதில் நீங்கள் இறங்குறது நல்லதுங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க பார்த்துக்கிறேன்னாங்க, இவங்க பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு யாரையும் நம்பி எந்த முடிவும் இன்றைக்கி எடுக்க வேண்டாங்க. உங்களுடைய பலம் எது, பலவீனம் எதுங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். இருந்தாலும் ஆசை காட்டி மோசம் செய்கிறது தான் இந்த சந்திராஷ்டமம். அதனால் இன்றைய தினம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலையாட்களை விரட்டிக்கிட்டே இருக்க வேண்டாம். கொஞ்சம் அன்பாக பேசி வேலை வாங்க பாருங்கள். பங்குதாரர்கள் அவங்க பங்குக்கு ஏதாவது தொந்தரவு கொடுப்பாங்க. இருந்தாலும் உங்கள் பங்குக்கு நீங்கள் அன்பாக பேசுகிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் சின்னதாக மரியாதை குறைவான சம்பவங்கள் நடக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் நீங்கள்
நீங்கள் கண்டுக்காமல் விட்டுறது ரொம்ப நல்லது. மேல் மட்டம் நமக்கு கைவசம் நல்லா இருக்குது, ஆனால் கீழ்மட்டத்தில் தான் ஏதாவது எதிர்ப்புகள் இருக்குது. பரவாயில்ல, அதையும் சரி பண்ணிக்கலாங்கிற நம்பிக்கை வர ஆரம்பிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும், விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, அறியாமை அழிவுக்கு துணை போகும், ஆனால் ஞானமோ ஆக்கத்திற்கு அஸ்திவாரத்தை அமைச்சு கொடுக்கும். அதனால தான் தெரியலை அப்படிங்கிறத தெரியலன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிப்பீங்க. தெரியலன்னாலும் தெரிஞ்ச மாதிரி நீங்கள் எப்போவுமே நடிக்க மாட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் ஞானம் இருந்தால் நமக்கு ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் மனசுக்குள்ளார வரும். அதனால தாங்க எது நடந்தாலும் தனிமையில் உட்கார்ந்து சில நேரங்களில் நீங்கள் யோசிப்பீங்க. நிகழ்காலம், வருங்காலம், கடந்த காலம் இதையெல்லாம் அவ்வப்போது அடிமனசில் ஓடவிட்டு அடுத்தது என்ன செய்யலான்னு ஆக்கப்பூர்வமாக யோசித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்றைக்கி பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நினச்சது நிறைவேறுங்க. இருந்தாலும் ராசிக்குள்ளார 2 முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. வருமானமும் குறைஞ்சிக்கிட்டு போகுது. எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக நன்மையை தரக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள், பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்றைக்கி வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. இருந்தாலும் கூட பெருசாக முதலீடு போட்டு பெருசாக கடன் வாங்கி எதுலேயும் சிக்கிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் எதை பேசினாலும் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவில் போய் தான் முடியுது. பேசாமல் இருந்தாலும் மதிக்கலை, பேசுகிறதே இல்லை, என்னை கண்டுக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க. பேசினாலும் ஏதாவது சண்டை வருது, என்ன பண்ணுறதுன்னு புரியலையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் திடீர் பயணங்கள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்களும் வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. 2வது வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் திடீர்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருவார். என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை அவர் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. அதனால் வேற்றுமொழி பேசுபவர்கள் மூலமாக, வெளிநாட்டில் இருப்பவர்கள் மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. அதே போல் குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் நேரம் கிடைக்கிறப்ப போய் வாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஜென்ம குரு நடந்துன்னு இருக்கிறதுனால உங்கள் ஊருக்கு இருக்கக்கூடிய, இல்லை ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கும் போய் வர்றது நல்லதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி பரவாயில்ல, லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் சின்ன சின்ன நெருடல்கள் அதிகாரியுடன் வரதான் செய்யும். அனுசரித்து போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக வெற்றி உண்டுங்க. மதியம் 1:15 மணி வரைக்குமே பூச நட்சத்திரக்காரர்கள் நல்லா இருக்குது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1:15 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வெற்றி என்பது நம்மீது எரியப்படுகின்ற கற்களால் எழுப்பப்படுகின்ற கோபுரம். ஆமாம், வெற்றி அடையணும்னா நிறைய விமர்சனங்கள், நிறைய வதந்திகள், நிறைய எதிர்ப்புகள் இதெல்லாம் சந்தித்தா தான் நம்ம வெற்றி அடைய முடியுங்க. நீங்கள் பிறந்ததுலேருந்து வளர்ந்ததுலேருந்து இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கிற வரைக்கும் எதிர்ப்புகளை தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. எதிர்நீச்சல் போட்டு தான் நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அதை கண்டு அஞ்சாமல் தன்னந்தனி ஒருவராக இருந்து எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. ராசியில் இருக்கிற கேது உங்களுக்கு சோர்வை கொடுப்பார், ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்க வைப்பார். திடீர்னு ஒரு கோபத்தையும் தந்துட்டுருக்காரு. இருந்தாலும் கூடவே சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த கேதுவை கொஞ்சம் சமாதானப்படுத்தி உங்களுக்கு சின்ன சின்ன சந்தோஷங்களையும் சுக்கிரன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு.
அதனால் எல்லா வகையிலும் இன்னைக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் சூரியன் மறைஞ்சி கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எந்த வேலைக்கு போனாலும் எதுவும் ஒத்து வர மாட்டேங்குது. சொந்த வேகமாக ஏதாவது ஒரு வேலையை தொடங்கிடலாமா, ஏதாவது ஒரு தொழிலை தொடங்கலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆனால் அஷ்டமத்து சனி இருக்கும் பொழுது பணம் போட்டு ஏதாவது தொடங்கினா அது சரியாக வராது. கமிஷன் பேஸில் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை இன்னொருத்தவங்க முதலீடு செய்கிறாங்க, நீங்கள் இருந்து எல்லாம் பார்த்துக்கிறீங்க, ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கீங்க அப்படின்னா அது கொஞ்சம் பரவாயில்லைங்க. புதன் உங்களுக்கு லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால மூத்த சகோதர வகையில் இப்போ சில உதவிகள் கிடைக்கும். கேட்டு பாருங்கள், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. யோகாதிபதி செவ்வாய் கொஞ்சம் உங்களுக்கு தெம்பை கொடுத்துட்டுருக்காரு. ஏன்னா அஷ்டமத்து சனியும் ஒரு பக்கம் உங்களுக்கு சிக்கலை கொடுத்துட்டுருக்காரு. ஆனால் அதையும் தாண்டி செவ்வாய் உங்களுக்கு நல்லது பண்ணுறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் வியாபாரம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் கூட நீங்கள் தனியாக தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய அந்த கடின உழைப்பு அதிகாரிகள் மத்தியில் இன்றைக்கி செல்வாக்கு அள்ளி கொடுக்குங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக பேசலாம், கூடி வரவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, மோசமான சூழ்நிலைகளை சந்திக்காதவரை வாழ்க்கையில் அருமையான சந்தோஷங்களை ஒருபோதும் அனுபவிக்க முடியாது. அதனால் எதையும் சந்திக்க தயாராக இருங்கள். நீங்கள் எப்பயுமே அப்படி தான் இருந்துட்டுருக்கீங்க. எல்லாத்தையும் சந்திக்க தயாராக தான் இருக்கீங்க, சந்தித்து கொண்டு தான் இருக்கீங்க. நல்லது அல்லதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்கீங்க, வெற்றி தோல்வியும் பார்த்துட்டுருக்கீங்க. பணத்தட்டுப்பாடுகள், எதிர்ப்புகள், நோய் நொடிகள், உபாதைகள் எல்லாம் பார்த்துட்டுருக்கீங்க. எல்லாத்தையும் தாண்டி அடுத்தடுத்து முன்னுக்கு வரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் ஆட்சி பெற்று 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு பக்கம் கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம வந்துடலாம், நமக்கு எதிர்காலம் இருக்குது, நம்மளை கடவுள் கைவிட மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு பக்கம் வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி சமூகத்தில் பெரிய பதவியில் பொறுப்பில் இருக்கிறவங்களுடைய நட்பு, அறிமுகம் அதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி சூரியன் வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க, முடியுங்க. அதே போல் லாபஸ்தானத்தில் குரு பகவான் நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் மூத்த சகோதர வகையிலையும் சில உதவிகள் கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இருந்தாலும் கண்டகச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால எதையும் நம்ப முடியலை, யாரையும் நம்ப முடியலைங்கிற மாதிரியான சின்ன சின்ன மனக்கலக்கங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. இந்த குடும்பத்துக்கு நான் ராப்பகலாக உழைக்கிறேன், யாராவது என்ன புரிஞ்சுக்கிறாங்களா, பிள்ளைங்க கூட சரியாக புரிஞ்சுக்கலையேங்கிற மாதிரியான ஏக்க பெருமூச்சும் சில நேரங்களில் வந்து போகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, உங்களுக்கு லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் பிள்ளைங்க கேட்டதையும் இன்றைய தினத்தில் வாங்கி கொடுப்பீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, இன்று இருக்கும் இன்பமும் துன்பமும் நிரந்தரமில்லை. ஆனால் நாம் செய்யக்கூடிய தானமும் தர்மமும் நிரந்தரமாக இருக்கும். அது என்றாவது ஒரு நாள் நமக்கு வந்து உறுதுணை புரியும். அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே எல்லாருக்கும் ஏதாவது ஒரு உதவி செய்வீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கும்போது யாராவது ஏதாவது ஒரு ஹெல்ப்னு வந்து கேட்டால் கூட என்ன இருக்குதோ அதில் கொஞ்சம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து உதவுவீங்க. எங்கும் எப்பொழுதும் கசங்கிய கண்களோடு யார் வந்து கையேந்தினாலும்
தன்னுடன் இருப்பது, தன்னில் இருப்பது, தன் வீட்டில் இருப்பதை கொடுத்து உதவக்கூடிய சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் ஜெயிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால மின்சார சாதனங்களை பார்த்து பயன்படுத்துங்க. ஈரத்தரையில் நடக்கும் பொழுது சறுக்கி விழுந்துடக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாருக்காகவும் எதுவும் உறுதிமொழி தர வேண்டாம். நான் பார்த்துக்கிறேன், நான் செய்து கொடுக்குறேன் அப்படின்னு உறுதிமொழி தர வேண்டாம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணுறேன், என்னை பெருசாக நம்பின்னு இருக்காதீங்க, ஆனால் என் கையில் ஏதாவது கிடைச்சதுன்னா நான் கண்டிப்பாக உங்களை கொடுத்து உதவுறேன் அப்படி சொல்கிறது நல்லது. ஏன்னா 8ல் செவ்வாய் இருந்தாலே நாம் என்ன சொல்கிறோமோ அதை செய்ய விடாமல் தடுப்பர். அதனால தான் கொஞ்சம் முடியாதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்களுக்கு உதவுனா அது ஒரு வகையில் நல்லது தான். முடியும்னு சொல்லிவிட்டு கொடுக்காமல் போனோம்னா அது கொஞ்சம் வருத்தத்தை கொடுக்கும். அதனால் நாசுக்காக நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி புதன் நல்லா இருக்கார். அப்படி இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் செலவுக்கு காசு வருது. ஆனால் இதெல்லாம் பத்தாது, நாம் எதிர்பார்க்குறது வேறு, கடன்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்போ பைசல் பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் வந்து திடீர்னு உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பாரு. திடீர்னு ஒரு வியாபாரத்தை தொடங்கிறது அல்லது ஏதாவது ஒரு பெரிய மனிதர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறது, அது மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக வெற்றி எல்லாமே உண்டுங்க. அதே போல் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் விட்டதை பிடிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, அம்மாவின் அன்பானது கடல் அலை போன்றது. அது எப்போதும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் அப்பாவின் அன்பானது நடுக்கடல் போன்றது. அது எப்போதாவது வெளிப்படும், ஆனால் ஆழம் அதிகமாக இருக்கும். இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நீங்கள் பெத்த தாயையும் தகப்பனையும் பக்கத்திலே வச்சு அவங்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்து கொண்டே இருப்பீர்கள். தாயும் தந்தையும் தெய்வம், அன்னையும் பிதாவும் தெய்வம் என்ற அருட்குறளுக்கு ஏற்ப அவர்களை பாதுகாத்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால ஒரு தைரியம், ஒரு முரட்டு தைரியம் உங்கள் மனசுக்குள்ளார இப்போ வந்துருச்சு. நம்மால் எல்லாம் சாதிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அதே மாதிரி சாதிச்சிட்டும் வரீங்க. நம்மால் சிலரை உருவாக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதே மாதிரி சிலருக்கெல்லாம் வந்து பயிற்சி கொடுத்து உங்கள் முயற்சியால் எல்லாரையும் வந்து முன்னுக்கு கொண்டு வந்துட்டுருக்கீங்க. ஒரு சின்ன சந்தோஷம்தான். நம்மால் வந்து 4 பேர் நல்லா இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது அதில் வர சந்தோஷமே நல்லது தாங்க. உங்களால் தாங்க நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சிலர்லாம் வந்து சொல்லும் பொழுது அது ஒரு சந்தோஷம்தானே. குரு பகவான் அனுகிரகம் உங்களுக்கு கூடிக்கிட்டே போகிறதுனால ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சிலர் தத்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மகளுக்கு வரன் தேடின்னு இருக்கீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் மகள் நினைக்கிற மாதிரியும் நல்ல குவாலிஃபிகேஷன் உள்ள வரன் வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமாக ரொம்ப யோசிக்காதீங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சரி அது வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறது நல்லது. அது பின்னால் ஓடிக்கிட்டு இருக்க வேண்டாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லா இருக்குது, லாபம் இருக்குது, பரவாயில்ல நமக்கும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்குதுன்னு அவ்வப்போது மனசுக்குள்ளார சிரிச்சுப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஸ்டைலே வேறு தான். அதனால் இன்றைக்கும் நீங்கள் வந்து உத்தியோகத்தில் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினம் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களை,
கோடி முறை புரட்டினாலும் கோபிக்காமல் நமக்கு கற்றுத்தரும் ஒரே ஆசிரியர் புத்தகம்தான். அதனால தாங்க நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் படித்ததை பற்றி யோசித்து கொண்டே இருப்பீங்க. நம்ம ஊர் எழுத்தாளர்கள் மட்டும் இல்லாமல் வெளியூர் எழுத்தாளர்கள் எழுதிய சில புதினங்கள், நாவல்கள், கட்டுரைகள் இதையெல்லாம் விரும்பி படித்து தன்னுடைய அறிவை விருத்தி செய்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. முன்கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. ஓடி ஓடி உழைக்கிறோம், ஆனால் யார் நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க, யார் இந்த வீட்டில் நமக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு சில நேரங்களில் நினைக்க தோணுங்க. இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைய தினத்தில் நம்ம கடமையை நாம் செய்வோம், நடக்கிறபடி நடக்கட்டும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் வருவீங்க. பூராடம் நட்சத்திரத்தில் மதியம் 1:11 வரைக்கும் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் மதியம் 1:11 இரவு 7:49 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. மொத்தத்தில் உங்கள் ராசிக்குள்ளார இரவு 7:49 வரைக்கும் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் வேலை சுமை இருக்கும், சின்னதாக ஒரு சோர்வு களைப்பு இருக்கும், அலைச்சலும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஏதாவது ஒன்று சொன்னால் எதிர்த்து பேசுகிறாங்க, ஆனால் நாம் போய் யாரை எதிர்த்து பேசுகிறது? எல்லாரும் நம்ம மேலே கோபத்தை கொட்டுறாங்க, ஆனால் நாம் போய் எங்கே போய் திருப்பி கொட்ட முடியும்? நாம் திருப்பி கொட்டினோம்னா இவங்கெல்லாம் தாங்குவாங்களா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சில நேரங்களில் பேசி கொண்டிருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல தான், போட்டிகள் இருக்கும், எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவு பரவாயில்லைங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சவால்கள் இருக்கும், ஆனால் அந்த சவால்களையும் தாண்டி இன்றைக்கு ஒரு உலகு முன்னேறி வருவீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இருந்தாலும் ராசிக்குள் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, முடிவே இல்லாத போராட்டம்தான் இந்த வாழ்க்கை. முடியும் வரை போராடுவோம், முடிந்தவரை போராடுவோம். அதனால தாங்க எதுக்காகவே நீங்கள் அழுத்துக்க மாட்டீங்க, சலிச்சுக்க மாட்டீங்க. கடந்த காலத்தில் 7.5 சனியில் எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்கள்லாம் அனுபவித்து இப்போ ஒரு புத்தர் மாதிரி பல விஷயங்களை நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கீங்க. எங்கும் எப்பொழுதும் போராட்டமாக இருந்தாலும் அந்த போராட்டத்திற்காக கதிகலங்காமல் தன்னுடைய வாழ்க்கையை நல்ல விதத்தில் அமைத்து கொள்ளக்கூடிய சிற்பிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இல்லைங்க. ஏன்னா கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்துல சந்திரன் மறைஞ்சிருக்காரு, உங்கள் ராசியை நோக்கி வந்துட்டுருக்காரு. அப்படி இருக்கிறதுனால யாரையும் இன்றைக்கி பகைச்சிக்க வேண்டாம். யாராவது ஏதாவது சொன்னால் கூட கொஞ்சம் பொறுமையாக விட்டுறது நல்லதுங்க. 2ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால பல நேரங்களில் எல்லாரையும் எதிர்த்து பேசிடலான்னு தொண்டை குழி வரைக்கும் வார்த்தை வந்துடும். ஆனால் சில நேரங்களில் அப்படியே அதை அடக்கிப்பீங்க, வேண்டாம், இப்போ நிலைமை கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, நமக்குன்னு ஒரு நல்ல நிலைமை வரும், அப்போ எல்லாத்தையும் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் சில இடங்களிலே அமைதியாகவும் இன்றைக்கி நீங்கள் போயின்ட்டுருப்பீங்க. குரு பகவான் பார்க்குறாரு, உங்களை உற்சாகப்படுத்துகிறாரு, கீழே இருந்தவங்களை மேலே கொண்டு வரத்துக்கான முயற்சிகளில் இறங்கியிருக்காரு. சில முக்கியஸ்தில் கூட சின்னதாக உங்களுக்கு அறிமுகப்படுத்தின்னு இருக்காரு. சரி, எல்லாம் ஓகே. ஆனால் நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு வேகமாக எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குதே. குரு பயிற்சி நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க, சனி பயிற்சி நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க, ஆனால் நிஜத்தில் பார்த்தா ஒரு பயிற்சியும் நல்லா இல்லைன்னு உள்ளுக்குள்ளார நீங்கள் யோசிக்கிறீங்க. இருந்தாலும் கூட குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் ஒரு முறை போய் வர்றது நல்லது. முடிந்தால் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை ஒரு முறை சேவிச்சுட்டு வர்றதன் மூலமாகவும் உங்களுக்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. புதன் மறைஞ்சு கிடக்கிறதுனால சொந்தக்காரங்களில் ஒரு சிலர் நம்மளை வேவு பார்க்குறதுலே தான் இருக்காங்க.
வராங்க போகிறாங்க, அடுத்து எதாவது நடக்குதான்னு பார்த்துட்டு போகிறாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்காமல் விட்டுறது நல்லதுங்க. அதே போல் சூரியன் உங்களை பார்க்குறதுனால திடீர்னு ஒரு கோபம் வரும். அந்த கோபத்தை குறைக்கிறது நல்லது. வியாபாரம் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருந்து கொண்டு இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்தோஷ செய்தி உண்டு. ஆனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மதியம் வரைக்கும் சிரமம் இருக்கும். அதுக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சின்ன சின்ன செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, எல்லாம் எனதாக வேண்டும் என்று நினைப்பதை விட எனதானது எல்லாம் நிலையானதாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதே இன்பமயமாகும். ஆமாங்க, அதனால தாங்க எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பக்கம். ஏன்னா அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காகவாது நம்ம சம்பாதிக்கணும், வர்றவங்கள நல்லா வச்சுக்கிறதுக்காக நம்ம சம்பாதிக்கணும். விருந்தினர்கள் உறவினர்கள் வந்தாலும் அவங்க கேட்குறத இல்லைன்னு சொல்லிக்காத அளவுக்கு கொடுக்கறதுக்கு நாம் நிறையா சம்பாதிக்கணும். அது நம்மோட நிலச்சி நிற்கணும்னு நினைப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் மற்றவர்களுக்கு அள்ளி கொடுப்பதற்காக செல்வம் தன்னிடம் நிலைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அமோகமான நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால நினச்சது நிறைவேறும். எங்கே போனாலும் நல்லது நடக்கும். சவால்களிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ரொம்ப நாளாக தள்ளி போன சில விஷயங்கள் இன்றைக்கி சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்துலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. வெளியிலெல்லாம் சிரித்து பேசிட்டு வர முடியுது. ஆனால் வீட்டுக்கு வந்தவுடனே கொஞ்சம் கோபமாக வருது. உடம்பும் கொஞ்சம் ஒத்துழைக்க மாட்டேங்குது. ராசிக்குள்ளார ராகு இருக்கிறதுனால நாம் அமைதியாக இருந்தாலும் நம்மளை அமைதியாக இருக்க விட மாட்டேங்கிறாங்களேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டிருப்பீங்க. 7ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் கொஞ்சம் இருந்துட்டு தான் இருக்கும். பெருசாகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குரு பகவானுடைய போக்கு சுமாராக இருக்கிறதுனால உங்களை அறியாமலேயே உங்களை வாட்ச் பண்ணுறவங்களாம் இருக்காங்க, உங்களை நோட்டமிடுறவங்களாம் இருக்காங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. எந்த ஒரு வேலையும் முடியறதுக்கு முன்னாடி யார்கிட்டையும் எதையும் வெளிப்படுத்திக்காமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு பரவாயில்லைங்கிற அளவுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் சின்னதாக உங்கள் கை இன்றைக்கி ஓங்கும். தேங்கி கிடந்த வேலைகள் அதெல்லாம் இன்றைக்கி செய்து முடித்து அதிகாரிகள் மத்தியில் செல்வாக்கோடு இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் முழுக்க அருமையாக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, நேர்மை என்பது மிக அரிதான பொக்கிஷம். அதை எல்லா மனிதர்களிடமும் நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள். ஏமாந்து போவீர்கள். எல்லாரும் நல்லவங்கன்னு நீங்கள் நினச்சிங்க, ஏமாந்தீங்க. இப்போ கொஞ்சம் எச்சரிக்கை ஆகிட்டீங்க. இனிமேல் நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லோரும் நல்லவங்கன்னு தான் நம்ம நினைக்கிறோம், ஆனால் யாரும் அந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் நாம் இனிமேல் கவனமாக நடந்துப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. ராசிநாதன் உச்சம் அடைஞ்சால் எங்கே போனாலும் முதல் மரியாதை கிடைக்கும். 4வது வரிசையில் நீங்கள் போய் உட்கார்ந்தா கூட வரிசையில் உட்காருங்க அப்படின்னு உங்களை வாழ்த்தி வணங்கி உட்கார வைப்பாங்க. மரியாதைலாம் கிடைக்குது, அதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல்ல, எந்த காலத்துலேயுமே குறைச்சல்ல. ஆனால் செலவுக்கு பணம் வரணும், இருக்கிற கடனை கொஞ்சம் அடைக்கணும், இருக்கிற கடமைகளையும் செய்து முடிக்கணும். எல்லாரும் நம்மளை அதிகமாக எதிர்பார்க்குறாங்க குடும்பத்தில். அதுக்கு தகுந்த மாதிரி நாம் நடந்து காட்டணுங்கிற ஒரு சின்னதாக ஒரு ஏக்கமும் தாக்கமும் அடிமனசுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்குங்க. சந்திரன் சாதகமான வீடுகளில் இன்றைக்கி பயணம் செய்கிறாரு. அதனால் சவால்களில் ஜெயிப்பீங்க. பணவரவுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பார்த்த உதவி எதிர்பார்த்தவங்கள்ட்டேருந்து கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. வெளிவட்டாரமும் இன்றைக்கி உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க.
ஜென்மச்சனி நடக்கிறதுனால வாயு பதார்த்தங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. வாய்க்கு ருசியாக சாப்பிட்றது முக்கியம் இல்லை, வயிற்றை கெடுக்காமல் அது இருக்கணுங்கிறத மறந்துடாதீங்க. வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும், எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபத்தையும் அள்ளி கொடுக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் புது விஷயங்களை கற்றுப்பீங்க. அதிகாரிகள் நமக்கு நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. சக ஊழியர்களுக்கு பாடம் எடுக்கிறதெல்லாம் வேண்டாங்க, அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு போகட்டும், அதான் நல்லது. எல்லாத்தையும் நாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியுமா? உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? அதனால் அவங்க புரிஞ்சிட்டு வரட்டும். ஆர்வப்பட்டு கேட்டாங்கன்னா அப்புறமா உங்களுடைய அறிவுரைகளை அள்ளி கொடுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பரவாயில்லைங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி வரைக்குமே நல்லா இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.